ஃப்ரெண்ட்ஸ், இது வேப்பம் செடி. இது மரமாக வரும். இது வந்து ஆன்டிபயோட்டிக், மோர் ஆன்டிபயோட்டிக். இதை வந்து தெய்வ வழிபாட்டுக்கு அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. அதே இல்லாமல் டயபெட்டிஸ்க்கு பெஸ்ட் மெடிசன். இந்த வேப்பிலையை சாப்பிட்டுட்டு வரலாம். ரொம்ப சாப்பிடக்கூடாது. ரொம்ப சாப்பிட்டோன்னா ரத்தத்தை முறிச்சிடும். அதே போல் இதில் காய் காய்க்கும், வேப்பங்காய். அந்த வேப்பங்காய் வந்து நமக்கு ரொம்ப குட் மெடிசன். அந்த வேப்பங்காய் அந்த ஓடை எடுத்துகிட்டு அந்த கொட்டையை எடுத்து அந்த ஓடை எடுத்துகிட்டு நம்ம அந்த பருப்பை மட்டும் பவுட்ரு பண்ணி நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. ஓட்டோடு சாப்பிடக்கூடாது. ஓட்டோடு சாப்பிட்டோன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து ஓட்டை எடுத்துகிட்டு தான் சாப்பிட்ணும். அது இல்லாமல் சிக்கன் பாக்ஸுக்கு இதையும் மஞ்சளையும் அரைச்சி நம்ம போட்டு குளிச்சுட்டு வந்தோம்னா எல்லாம் கொட்டி போயிடும். சிக்கன் பாக்ஸெல்லாம் கொட்டி போயிடும். அதே போல் ஃபேஸில் வர பிம்பிள்ஸுக்கும் அரைச்சி போடலாம். தென் வந்து அந்த மார்க்கே இல்லாமல் போய்டும். அந்த பிளாக் கலர் மார்க்கே இல்லாமல் போயிடுது. அண்ட் அதே போல் இது வந்து இஸ் அ குட் மெடிசன். தெய்வ வழிபாட்டுக்கு அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு இதில் எடுக்கிற ஆயில் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா கர்லி ஹேர் கிடைக்கும், நல்லா சுருட்ட முடி வரும். தென் இந்த இச்சியெல்லாம் போய்டும். தலையில் தேய்க்கும் போது அந்த ஆயிலை தேய்ச்சி வீக்லி 1 டைம் வாஷ் பண்ணுவாங்க. அப்போ அந்த அந்த வாட்ரு, கெட்ட வாட்டர்லாம் போய்டும். ட்ரெண்டர் போகாது. இட்ஸ் அ குட் மெடிசன். இந்த வேப்பம் செடி வந்து இதை அம்மனுக்கு ஒப்பிடுவாங்க. எல்லோரும் அம்மனுக்கு ஒப்பிடுவாங்க. சிக்கன் பாக்ஸ் போட்டிருந்தா இதை வந்து வாசலில் வைப்பாங்க, மோர் ஆன்டிபயோட்டிக்னால. தென் அதே போல் இது வந்து நமக்கு கத்தி போல் கண்ணுடையாள் அப்படின்னு சொல்லுவாங்க. கத்தி மாதிரி இருக்கும் இந்த இலை. அதனால் கத்தி போன்ற கண்ணுடையாள்னு சொல்லிட்டு அந்த மாரியம்மனை குறிப்பிடுவாங்க. ஸோ இது மாரியம்மனுக்கு ரொம்ப உகந்தது. எல்லா சாமிக்கு வழிபாட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். சாமின்னு சொல்ல முடியாது, தெய்வத்துக்கு யூஸ் பண்ணலாம்.